வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் மனவளக்கலை மன்றங்களில் பார்த்தீங்கன்னா உடற்பயிற்சியை எளிய முறை உடற்பயிற்சின்னு சொல்கிறாங்க. தியான பயிற்சியை எளிய முறை தியான பயிற்சின்னு சொல்கிறாங்க. உயிருக்கான காயகல்ப பயிற்சியை எளிய முறை காயகல்ப பயிற்சி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் எல்லாமே எளிய முறை அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி அவர்கள் வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை மகரிஷி அவர்கள் எளிமைப்படுத்தியிருக்காங்க, நம்ம பாமர மக்களும் செய்கிற அளவுக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் பேக்ரவுண்டில் பார்க்குறது எளிய முறை உடற்பயிற்சியின் மூச்சு பயிற்சி மற்றும் கண் பயிற்சி. இது எளிய முறை உடற்பயிற்சியோட ஒரு பகுதி தான். மனவளக்கலை மன்றங்களில் இந்த எளிய முறை உடற்பயிற்சியை இலவசமாக கற்றுக் கொடுப்பார்கள். அருகில் உள்ள மனவளக்கலை மன்றங்களில் சென்று அந்த பயிற்சியை நீங்கள் இலவசமாக கற்றுக்கலாம். இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கலாம். வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷியை ஒரு இன்ஜினியர்னு சொல்லலாம். அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்ஜினியர்னா யார் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம நண்பன் ஒரு படத்தில் பார்த்துருப்போம். அந்த மிஷின்னா என்னன்னு கேட்பாரு ஆசிரியர். அதுக்கு ஒரு கல்லூரி மாணவர் என்ன சொல்லுவார்னா, எது நம்மளுடைய வேலையை சுலபமாக்குறதோ அதுதான் மிஷினு அப்படின்னு சொல்லிட்டு, உதாரணமாக ஜிப்பு பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்மளுக்கு போடுறதுக்கு வருது. இது இல்லைன்னா நம்ம ஊக்கு போடுவாங்க, இல்லை பட்டன் போடுவாங்க. அப்போ ஒரு வேலையை எது எளிமையாக பண்ணுதோ அதை இன்ஜினியரிங்னு ஓரளவுக்கு சொல்லலாம். இன்னும் ஒரு படி மேலே போய் இன்ஜினியரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆப்டிமைசேஷன் சொல்லுவாங்க. அதாவது சீப் அண்ட் பெஸ்ட். ஒரு பொருளை நம்ம வாங்குகிறோம், அந்த பொருள் விலையும் மலிவாக இருக்கணும், அதே சமயத்தில் தரத்துலையும் உயர்ந்ததாக இருக்கணும். அதுக்கு பேர் தான் ஆப்டிமைசேஷன் அல்லது சீப் அண்ட் பெஸ்ட்டு அப்படின்றத நம்ம வழக்கில் சொல்லிட்டு இருக்கோம்னு வச்சுங்களேன். இன்ஜினியருடைய வேலையே அதுதான். ஒரு செயல் செய்கிறாங்கன்னா, ஒரு பில்டிங் கட்டுறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த பில்டிங்கில் எந்த அளவுக்கு குறைவான மெட்டீரியல்ஸ்லாம் பயன்படுத்தி எந்த அளவுக்கு அதிகமான திறனை தாங்கக்கூடியதோ, அந்த வெயிட்டை தாங்கக்கூடியதோ அந்த பில்டிங் இருந்ததுன்னா அதுதான் இன்ஜினியருடைய முக்கியமான வேலையே. இப்போ இதே எக்ஸ்பீரியன்ஸ்லானவங்க கூட வீடு கட்டுவாங்க. எப்படி கட்டுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவங்க அந்த தளத்தை கட்டுறாங்க இல்லைங்களா, ஆர்சிசி போடுறாங்க இல்லையா, அதில் 4 இன்ச்சுக்கு பதிலாக ஒரு 5 இன்ச்சு. ஏன்னா சைஸ் பார்ப்பாங்க. ஓ, அது ரொம்ப பெரிய ஹாலாக இருக்கா, சரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எந்த வித கேல்குலேஷன் போடாமல் அவங்களுடைய அனுபவத்தில் மட்டுமே என்ன பண்ணுவாங்க, அந்த கணத்தை அதிகமாக்குவாங்க. இதே ஒரு இன்ஜினியராக இருந்தாருன்னா அந்த இன்ஜினியர் எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணுவார். இந்த பில்டிங்கில் எத்தனை பேர் உட்காருவாங்க, இல்லை வேற என்ன பொருள்லாம் வைப்பாங்க, மொத்தம் எவ்வளவு வெயிட் இருக்கும், அந்த வெயிட்டை விட இன்னும் அதிகமாக அடிஷ்னலான ஒரு டாலரன்ஸ் வச்சு அதுக்கேற்ற மாதிரி அந்த பில்டிங்கை டிசைன் பண்ணும்போது என்ன ஆகுனா, நம்மளுக்கு தேவையில்லாத இடத்துல அதிகமான வெயிட்டோ இல்லை கான்கிரீட்டோ இல்லை பீமுடைய சைஸோ இல்லை காலத்துடைய சைஸோ தேவையில்லாமல் அதிகமாக்க மாட்டாங்க. தேவையான இடத்துல மட்டும் அதை அதிகப்படுத்துவாங்க. இதுதான் ஒரு இன்ஜினியருடைய வேலை. அப்படியே நம்ம மகரிஷிக்கு வருவோம். வேதாத்ரி மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் எதையுமே கண்டுபிடிக்கவில்லை, ஏற்கனவே இருக்கக்கூடிய விஷயங்களை எளிமைப்படுத்தியிருக்கிறேன் அப்படின்னு வேதாத்ரி மகரிஷி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏற்கனவே யோகாசனங்கள்லாம் இருக்கு. அந்த யோகாசனங்கள்லாம் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமானதாக இருக்கும். இதை சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் உடம்பு வளைச்சி யோகாசனம் செய்யறத பார்த்தா, ஐயோ நம்மளால இதெல்லாம் செய்யவே முடியாது போல இருக்குன்ட்டு மற்றவங்களாம் நினைப்பாங்க. அதனால என்ன பண்ணாருன்னா, அந்த யோகாசனம்லாம் செஞ்சா உடம்புல எந்த மாதிரி பலன் கிடைக்குதோ அதே பலனை நம்ம எளிமையான அசைவுகளை கொண்டு வர மாதிரி அவங்க அந்த எளிமுறை உடற்பயிற்சியை வடிவமைச்சிருக்காங்க. அதுக்கு அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, தன்னுடைய உடலையே ஒரு ஆராய்ச்சி கூடமாக செஞ்சு அவங்க அந்த உடற்பயிற்சியை வடிவமைச்சுதான் சொல்லுவாங்க. அது எப்படின்னா, அவங்க ஒரு நாளைக்கு ஒரு யோகாசனத்தை செய்வாங்க. யோகாசனத்தை செஞ்சு முடிச்சுட்டு கண்ணை மூடி உட்காந்து உடம்ப ஃபுல்லாக கவனிப்பாங்க. இந்த ஆசனம் செஞ்சா உடம்புல எந்தெந்த இடத்துல ரத்த ஓட்டங்கள்லாம் அதிகமாகுது, எந்தெந்த இடத்துல விளைவுகள் இருக்கு, அதாவது வேற என்ன எஃபெக்ட் இருக்குன்றத அவங்க கண்ணை மூடி உள்ளுணர்வா ஆராய்ச்சி பார்ப்பாங்க. இது ஒரு நாள் 2 நாள் இல்லை, தொடர்ந்து சில நாட்களோ சில மாதங்களோ இதை அவங்க செய்வாங்க. அப்படி செய்யும் போது இந்த இடத்துல அசைவுகளுக்கு கொடுத்தா இந்த ரத்த ஓட்டம் அதிகமாகுது அப்படின்றதுக்கு வேற எந்த மாதிரியான அசைவுகளை கொடுக்கலாம் அப்படின்றத யோசிச்சு உள்ளுணர்வாக பெற்றதுதான் இந்த எளிய முறை உடற்பயிற்சி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, எளிய முறை குண்டலினி யோகம். இந்த குண்டலினி யோகம் அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா, அதாவது ஒவ்வொரு மனுஷனுக்கும் 6 ஆதார சக்கரங்கள் இருக்கு. அதுல மூலாதார சக்கரத்துல குண்டலினி சக்தி உறங்கி கொண்டிருக்கிறது. அந்த குண்டலினி சக்தியை நம்ம புருவ மத்தியிலையோ இல்லை உச்சந்தலையிலையோ கொண்டு வர்றதுக்கு சில நடைமுறைகள் அந்த காலத்துல இருந்தது. அதை எப்படி எளிமையா
செய்யலாம் அப்படின்றத அதையும் ஆராய்ச்சி பண்ணி அவர்களே செய்து பார்த்து அதுக்கப்புறமா வந்து மகரிஷி அந்த பயிற்சியை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. மகரிஷியும் கற்றுக்கிட்டாங்க. மற்றவங்க கிட்ட வந்து கற்றுக்கிட்டு இருந்தவங்க கற்றுக்கிட்டது அப்படியே சும்மா விட்டுல ஒரே மாதிரி செஞ்சு பார்க்காம இவங்க இன்னும் கொஞ்சம் அதில் ஏதாவது வேல்யூ அடிஷன் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த எளிமைப்படுத்தப்பட்ட குண்டலினி யோகத்தை மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுத்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா காயகல்ப பயிற்சின்றது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உணவானது 7 தாதுக்களாக மாறி 7ஆவதாக அது வித்து சக்தியாக மாறுகிறது. அந்த வித்து சக்தியில ஓஜஸ் என்ற சுத்த சக்தி இருக்கிறது. அந்த ஓஜஸ் சக்தியை வந்து எப்படி வந்து உடல் முழுவதும் பரவ வைக்கிறது அப்படின்றத நீண்ட கால ஆராய்ச்சிக்கு பிறகு அந்த காயகல்ப பயிற்சியை நம்மளுக்காக வடிவமைச்சிருக்காங்க. நான் கேள்விப்பட்டேன் 72 நாள் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து வித்து சக்தி வெளியேறவில்லை என்றால் அது தானாக ஓஜஸாக மாறும் என்று சொல்லியிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஓஜஸ் சக்தியை வேதாத்ரி மகரிஷி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரே நிமிஷத்துல அஸ்வினி முத்திரை மற்றும் ஓஜஸ் மூச்சு பயிற்சின்றத சொல்லி கொடுத்து அதை முறையா மனவளக்கலையில நீங்க கத்துக்கிட்டு அதுக்கப்புறமா முயற்சி பண்ணுங்க. இந்த ஆடியோ கேட்டுட்டோ வீடியோ பார்த்துட்டோ எதுவும் செய்யாதீங்க. ஏன்னா செய்யும் போது உங்களுக்கு நிறைய சந்தேகங்கள் வரலாம். அந்த சந்தேகத்தை வந்து நீங்க சரியான குரு கிட்ட அதாவது ஆசிரியர்களிடம் இருந்து தெளிவு பெற்ற பிறகு அதை முறையாக பயிற்சி செஞ்சீங்கன்னா அதனுடைய முழு பலனையும் நீங்க அனுபவிக்கலாம். அப்ப 72 நாள் கழிச்சு மாறக்கூடிய ஓஜஸ் என்ற சுத்த சக்தியை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க ஒரே நாள்ல மேலே எழுப்புற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாருக்கும் கிடைக்குமானா எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்காது. ஒரு சில பேருக்கு மட்டும்தான் இந்த வாய்ப்பு கிடைக்கும். ஒரு சில பேர் மட்டும்தான் இதை கத்துக்குவாங்க. அந்த கத்துக்கிட்டதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் மட்டும்தான் அதை தொடர்ந்து முயற்சி செய்வாங்க. அதுலயும் ஒரு சில பேர் மட்டும்தான் அதனுடைய முழு பலனையும் அனுபவிப்பாங்க. ஒரு சில பேர் அதனுடைய பகுதிகளான சின்ன சின்ன பலன்களை மட்டும் அனுபவிச்சுட்டு அதை தொடர்ந்து செய்யாமலும் விட்டுறதெல்லாம் பார்க்குறோம். அதாவது அதுக்கும் நம்மளுக்குன்னு வந்து ஒரு பிராப்தம் இருக்கணும்னு சொல்றாங்க. அதற்கு நம்ம முயற்சின்றது கண்டிப்பாக செய்யணும். அதாவது கடும் முயற்சி. ஒரு விஷயத்த நம்ம படிச்சுக்கிட்டோம் புரிஞ்சு நம்ம வாழ்க்கையில் நடைமுறையில் அது கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதற்கு சில தடைகள் வரதான் செய்கிறது. அந்த தடைகள் எல்லாம் தாண்டினாதான் நம்ம வந்து வெற்றி அடைய முடியும். நீங்க அந்த காலத்து பக்தி படத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் முனிவர் வந்து தவம் பண்ணிட்டே இருப்பாரு. அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக காத்தடிக்கும், புயல் அடிக்கும், அப்புறம் மழை பெய்யும், வெள்ளம் வரும். அவர் சுத்தி வந்து புத்து கட்டுவாங்க. அந்த பாம்பு புத்து மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதெல்லாம் கட்டும். இதெல்லாம் மீறி அவரு ரொம்ப வருஷமா எந்த வித டிஸ்டர்பன்ஸுக்கும் ஆளாகாம அவர் அந்த தவத்துல கவனத்தை செலுத்தினாதான் கடைசியில அவருக்கு கடவுள் காட்சி அளித்து அவருக்கு வேண்டிய வரங்களை கொடுப்பார். நம்ம வாழ்க்கையிலையும் அதே மாதிரி தான் வச்சுங்களேன். எந்த ஒரு பயிற்சியா இருந்தாலும் சரி நம்ம தொடர்ந்து பயிற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது செய்ய செய்ய நிறைய தொந்தரவுகள் இருக்கும். அப்பதான் வந்து நம்மளுக்கு முக்கியமான ஏதாவது வேலை வரும். அந்த வேலையை தாண்டி அந்த பயிற்சியை நம்ம செஞ்சாதான் அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். அதனால வேதாத்ரி மகர்ஷி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏற்கனவே இருக்கிற விஷயங்களை எளிமைப்படுத்தி எல்லா மக்களுக்கும் கொண்டு சேர்க்க வகையில அந்த யோகாசனத்தை வந்து ஆப்டிமைஸ் பண்ணி சிம்பிளிஃபைடு எக்ஸசைஸ் அதாவது எளிய முறை உடற்பயிற்சியாக மாற்றி கொடுத்துருக்காங்க. இதை கற்றுக்கிட்டு நம்ம வாழ்க்கையில் பின்பற்றுறதுன்றது நம்மளுடைய பாக்கியம். நம்ம ஒவ்வொருவரும் எவ்வளோ விஷயங்களை பண்ணுறோம். நேரங்களை வந்து நம்ம சரியான முறையில் மேனேஜ் பண்ணோம்னா நம்மளாலையும் எல்லா பயிற்சியையும் தொடர்ந்து செய்து அதனுடைய பலனை நம்ம அனுபவிக்க முடியும். எனவே இந்த வீடியோ பார்க்குற எல்லாரும் என்ன பண்ணுங்க, அருகில் உள்ள மனவளக்கலையை அணுகுங்க. நீங்கள் போய் கற்றுக்கணும்னு மனசில் நினைச்சாலே போதும். கண்டிப்பாக வேதாத்ரி மகரிஷி படத்தை பார்ப்பீங்க. அங்கே இருக்கக்கூடிய சென்டர் நீங்கள் அந்த வழியாக போவீங்க. கண்டிப்பாக போகும்போது அந்த பார்த்து அங்கே இருக்க ஃபோன் நம்பர்லாம் கான்டாக்ட் பண்ணி அவங்க எப்போ வர சொல்கிறாங்களோ போய் கற்றுக்கலாம். இந்த மனவளக்கலையை பொறுத்த வரைக்கும் எளிய முறை உடற்பயிற்சி அனைத்து மக்களுக்கும் இலவசமாக கற்றுத்தரப்படுகிறது. அதே போல காயக்கல்ப பயிற்சி மற்றும் தவ பயிற்சி கற்றுக்கொள்வதற்கு ஒரு முறை மட்டும் ஒரு நன்கொடை, சிறிய அளவிலான நன்கொடை வாங்குறாங்க. அந்த பணம் எதற்காகனா அந்த சென்டரை தொடர்ந்து நடத்தணும் இல்லைங்களா, அதற்காக தான். ஒரு கரண்ட் பில்லு கட்டணும், வாடகை கொடுக்கணும், இந்த மாதிரி சின்ன சின்ன செலவுகளுக்காக தான் அந்த நம்மகிட்ட பணம் வாங்குறாங்களே தவிர இதை வச்சு அவங்க ஒன்றும் பெருசாக எந்த வித வசதியும் செஞ்சுக்கிறது கிடையாது. நீங்கள் அந்த மனவளக்கலையில் தொடர்ந்து வரவங்களுக்கு தெரியும். நிறைய மன்றங்கள் வந்து நன்கொடையாளர்கள் மூலயமாக தான் அது நிறைய பயிற்சி முறைகள்லாம் நடக்குது.
அதையும் மீறி ஒரு சின்ன கட்டணத்தை நம்ம செலுத்த வேண்டியது இருக்குது. அப்போதான் வந்து இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது பணத்துடைய தேவை அங்கே இருக்குது. ஆனால் அதுக்காக அதிகமாக காசு வாங்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அதனால இந்த பயிற்சியை நீங்கள் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. நீங்கள் ஆரம்ப நிலையில பயிற்சி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எத்தனை தடவை வேணால் மன்றத்துக்கு போகலாம். கூட்டு தவம் நடக்கும்போது நீங்கள் தவத்தில் கலந்துக்கிட்டு கூட்டு தவம்ன்றதே ஒரு சிறப்பான விஷயம்தான். எல்லாரும் தவம் செய்யும்போது நம்மளும் சேர்ந்து செய்வோம். அப்போ நம்மகிட்ட ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்ததுன்னா அதையும் நிவர்த்தியாகி நம்ம தவத்தில் முன்னேறுவதற்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கும். எனவே அனைவரும் இந்த பயிற்சிகளை கற்றுக்கொண்டு ஆரோக்கியமாகவும் நலமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறோம். நன்றி. வாழ்க வளமுடன்.